இந்த சுடர் இருந்துட்டு, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி விஜய வந்து எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுத்துறணும். அதாவது இப்போ மல்லி இது வந்து வேணும். அதாவது அ எனக்கு ரேணுகாவும் ஒண்ணுதான், மல்லியும் ஒண்ணுதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லியும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கக்கூடிய அவரோட மனச கொஞ்சம் வந்து உடைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த சுடர் இருந்துட்டு ஒரு சில வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய போறா. அதாவது உண்மையிலேயே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு நேரத்துல நம்ம விஜய் மாறுறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது கரெக்ட்டா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு ஏற்கனவே மல்லியோட புருஷன் விஜய தான் அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அடுத்தடுத்து விஜய அடையணும்னு நினைக்கிறதுக்காக அடுத்தடுத்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சுடர் செய்ய ஆரம்பிச்சுறா. அதாவது சாக போறேன் அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டி, உண்மையிலேயே இப்போ எல்லாரையுமே தன்னோட பக்கத்துல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கதிரேசன், நிஷா, அடுத்ததா விஜய் இவங்க எல்லாருமே இங்க இருக்கிறது உண்மையான ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து அ இந்த ரேணுகாவுக்காக யார் கூட வேணாலும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மல்லி மேலலாம் செம்ம வெறியில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மல்லிக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி வந்து அதாவது இது எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது மல்லி. மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட இந்த மாரி நான் வந்து சாக போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிரட்டி, கடைசியில விஜய வந்து தன் பக்கமே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க வேண்டியது மல்லி தான். ஏன்னா மல்லிக்கு தான் வந்து எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம தன் புருஷனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாது. தன்னோட புருஷன் எந்த ஒரு காரணத்த கொண்டும் ஏமாந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த சுடர் இருந்துட்டு இப்போ குடுகுடுன்னு ஓடி போயி அந்த அதாவது ஒரு ரூம்குள்ள போயிட்டு வந்து கதவ சாத்திக்கிட்டு, அடுத்ததா வந்து ஒரு புடவைய எடுத்துக்கிட்டு, "நான் சாக போறேன் விஜய். எனக்காக வந்து இனிமே யாருமே ஃபீல் பண்ண வேணாம். இத்தன நாளா நீங்க எல்லாருமே நான் செத்துட்டேன்னு தானே நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேலும் அப்படியே நெனச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ விஜயோட மனசுக்குள்ள இருக்கிற மல்லிய தூக்கி போடுறதுக்காக, இந்த சுடர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்றாங்க. உண்மையிலேயே இது எதையுமே எதிர்பார்க்காம வந்து நடந்தது தான். அதுவும் இல்லாம மல்லி இருந்துட்டு, இந்த சுடர் ரொம்ப டேஞ்சரானவ அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா மல்லிக்கு அந்த அளவுக்கு வந்து விஜய் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்களே தவிர, சீக்கிரம் ஆதாரங்கள கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கல. ஏன்னா பாபு இந்த ஒரு மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த மகளிர் குழு ஆணையத்துல இருந்து அடுத்ததா வந்து போலீஸ் இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்நேரத்துக்கு இந்த கல்யாணம் அப்படியே தடபுடலா நடந்து முடிஞ்சு போயிருக்கும். ஒரு பக்கம் இந்த சுடர்லாம் ஹாப்பியா வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள செஞ்சு, இப்படி மாஸ் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் இப்போ இந்த கதிரேசன் இருந்துட்டு, விஜய் கிட்ட "உனக்கு என் பொண்ணு வேணுமா? அதாவது ரேணுகா வேணுமா? இல்ல மல்லி முக்கியமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு, கடைசியில நம்ம விஜய் இருந்துட்டு, "எனக்கு மல்லி தான் முக்கியம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா, இந்த அ சுடர் இருந்துகிட்டு, இதுக்கு மேல நம்ம ஆக்ஷன்ல இறங்காம இருந்தா, கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி முதல்ல ஆக்ஷனுக்கு இறங்குவோம். அதுக்கப்புறம் ரியாக்ஷன வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ உடனடியா என்ன விஜய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு அ அதாவது என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொண்டாட்டி ரேணுகா முக்கியம் இல்ல. நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படி இருக்கும்போது, இந்த மல்லி தான் உங்களுக்கு அவ்ளோ முக்கியமா இருந்துட்டு இருக்காளா? அப்ப எதுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இந்த கல்யாணத்த எதுக்காக நடத்துற மாரி இது பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட இப்போ நம்ம சுடர் இருந்துகிட்டு நம்ம விஜய பார்த்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி கேட்கறது மட்டும் இல்லாம, "இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு முக்கியமே வந்து மல்லி தான். அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து மறுபடியும் பழைய நினைவுகள்லாம் வர வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து, இப்படி ஒரு விஷயத்த எதுக்காக செஞ்சீங்க? பேசாம நான் பைத்தியமாவே இருந்திருக்கலாம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ குடுகுடுன்னு ஓடி போயி அந்த ரூம்குள்ள கதவ அதாவது உள்ள சாத்திக்கிட்டு, அடுத்ததா வந்து ஆ துணிய எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு, "நான் சாக போறேன் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு ஜன்னல் வழியா இந்த சுடர் பண்ற காரியத்த பார்த்து, அதாவது ரேணுகா இவர பொறுத்தவரைக்கும் ரேணுகா இல்லையா? அவங்க பண்ற காரியத்த பார்த்து பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, "ரேணுகா முதல்ல கீழ இறங்கி வா. நம்ம எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம். நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. எனக்கு நீயும் முக்கியம் தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த சுடர் இருந்துட்டு, "இல்ல விஜய் இதுக்கு மேலயும் இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப இதா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு.
அதே மாதிரி கண்டிப்பா நீங்க என்னோட கழுத்துல தாலிய கட்ட போறது கிடையாது. உங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது மல்லி. மல்லி கூட நீங்க சந்தோஷமா இருங்க. இதுக்கப்புறம் என்ன தேடி வராதீங்க. அதாவது 30 அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்ற மாரி வந்து நெனச்சேங்க. இப்பவும் அதே மைண்ட் செட்டோடவே இருங்க. இப்போ என்ன அப்ப செத்து போல அப்படின்னா, நான் இப்ப செத்து போயிர்றேன். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ விஜய நல்லா வந்து மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா மல்லி மேல விஜய் கோவப்படணும். இத்தன நாளா அந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்ததுனால தான், இங்க மல்லி இங்க இருந்துட்டு இருக்கா. இல்ல அப்படின்னா கண்டிப்பா மல்லி இங்கிருந்து போயிருக்கணும் இல்லையா? அதனால மல்லிக்கும், விஜய்க்கும் உள்ள கனெக்ஷன இப்ப கட் பண்றாங்க. அப்படி ஏதாச்சும் இதுக்கப்புறம் சில சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இங்க அ அதாவது மல்லி அதுல இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயத்தையும் வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம சுடர் இருந்துட்டு, "இங்க பாருங்க விஜய், நான் வந்து செத்தா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நிம்மதி அப்படின்னா, நான் அந்த ஒரு சாவ உங்க எல்லாருக்குமே நான் குடுக்குறேன். இதுக்கு மேலயும் வந்து நான் உண்மையான ரேணுகா தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கண்டுபிடிச்சு, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் செத்ததுக்கு அப்புறமா எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. இன்னும் என்னென்ன ரிப்போர்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜய் அடுத்ததா உண்மையிலேயே இந்த சுடர் பக்கம் சாஞ்சுருவாரா அப்படின்றது டவுட் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.